ஸ்னேகா பண்ண எல்லா வேலையுமே தெரிஞ்சுக்கிறாரு நம்ம சிவா. அதை பார்த்து அதிர்ச்சி அடையாச்சு. ஸ்னேகா இவ்வளோ கேவலமானவளாக இருந்திருக்கா, என்ன மாட்டி விடுறதுக்காக இப்படிலாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. மாற்றி மருந்து கொடுத்துட்டு என்கிட்ட நீ தான் தப்பு பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபோனில் வேறு பேசினா. அப்போ எவ்வளோ மனசாட்சி இல்லாமல் இருப்பா இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இன்னும் இவளை சும்மா விட்டா இன்னும் கொஞ்ச நாளில் அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் இந்த உலகத்தை விட்டு போவாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி பண்ணுவா அதனால் இவளை ஏதாவது ஒன்று பண்ணி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அந்த காப்பி பண்ணி அந்த ப்ரூஃபை எல்லாத்தையுமே வாங்கிட்டு நேராக கமிஷனை பார்க்க நம்ம சிவா போகிறாரு. கமிஷன் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, சார் இதுதான் சார் நடந்தது, அமைச்சர் விஷயத்தில் இந்த மாதிரி தான் நடந்தது, நான் எந்த தப்புமே பண்ணல, அதுக்கு தேவையான ஆதாரம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதை பார்த்த கமிஷனர் அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன சார் இப்படி நடந்திருக்கு, அந்த மேடமா இவ்வளவும் பண்ணது? ஆமாம் அது அவங்களும் தெரியாமல் தான் கொடுத்துருக்காங்க மருந்தை, கொடுத்தது இந்த மாதிரி விளைவை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் ஒன்று சொல்கிறேன் சார், அமைச்சரை என்னால் குணப்படுத்த முடியும், மறுபடியும் அவர் பழைய நிலைக்கு என்னால் கொண்டு வர முடியும். என்னை நம்பி அவங்கள அவர் கொடுக்க சொல்லுங்கள், நான் அதுக்கப்புறம் சரி பண்ணி காட்டுறேன். இதுதான் சார் என்னோடய முடிவு. நீங்கள் இதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க. இல்லை இதனால் ஸ்னேகா மேலே கண்டிப்பாக நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம், ஆனால் அமைச்சருக்கும் நீங்கள் தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு நம்ம சிவா. அடுத்து சிவா ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருக்காரு. பார்த்தா திடீர்னு மீடியாவில் பேசுகிறாங்க. இந்த மாதிரி சிவா பண்ண ஆப்ரேஷன் தப்பே கிடையாது, அவர் எது தப்புமே செய்யலை, ஸ்னேகா தான் இதுக்கெல்லாம் காரணம் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வெளியிடுறாங்க காவல்துறை. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. அப்போது இந்த ஸ்னேகா தான் எல்லாத்துக்குமே காரணமா சொல்லிட்டு அன்னபூர்ணி அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாருமே பார்த்து அதிர்ச்சியாகிறாங்க. ஸ்னேகாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் மகா யோசிக்கிறாங்க. இந்த தப்பை ஸ்னேகா செஞ்சாலா? ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, சிவா என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, ஆமாம்மா ஸ்னேகா தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா, இதை கண்டுபிடிச்சி சொன்னதே நான் தான், அவன் மேலே கேஸ் கொடுத்ததும் நான் தான் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. மகா என்ன நடக்குதுங்க அப்படின்னு. இதெல்லாம் பார்த்து சிந்துக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. என்னப்பா இது, அப்போ இவ்வளவும் ஸ்னேகா பண்ணிவிட்டு கடைசியில் ஓ மேலே பழிய போட்டாளா? இவ்வளோ தூரம் நீ இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிந்து காப்பாற்றலன்னு என்ன நடந்திருக்கும்ப்பா அந்த இடத்துல? இவ்வளோ பண்ண ஸ்னேகாவை சும்மாவே விடக்கூடாதுப்பா அப்படின்னு நாங்கள் அன்னபூர்ணி உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிக்கிறாங்க. மகா சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, ஸ்னேகா வேணும்னு செஞ்சுருக்க மாட்டாப்பா, வேணும்னு செஞ்சாலோ வேணான்னு செஞ்சாலோ இந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட் அங்கே நடந்திருக்கு, அதுக்கெல்லாம் காரணம் ஸ்னேகா தான். ஸ்னேகா இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நம்ம சிவா அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. மகா இங்கே ஸ்னேகாவை அரெஸ்ட் பண்ண போலீஸ் வராங்க. போலீஸை பார்த்தோன்னா ஸ்னேகா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு? ஏன் மேடம் நீங்களாம் பார்க்கவே பார்க்கலையா? ஏரியாவில் போய் பாருங்கள் மேடம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்பா அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்றாங்க. என் பொண்ணு அரெஸ்ட் பண்ண விட மாட்டேன், என் பொண்ணுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, சிவா இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி இவங்க தான் பண்ணியிருக்காங்க, அதுக்கான ஆதாரத்தையும் அவர் கொடுத்துருக்காரு, அதனால் நாங்கள் அரெஸ்ட் பண்ணி தான் தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க ஸ்னேகா. இப்படி நடந்துச்சு, அந்த சிவா இப்படி பண்ணிட்டானேப்பா, நம்மளுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டானேப்பா அப்படின்றாங்க. நான் சும்மா விட மாட்டேமா அந்த சிவாவை, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசியிருக்கணும்ல, அதை விட்டுட்டு உன் மேலே கம்ப்ளைண்ட் எப்படி கொடுப்பான் அவன் அப்படி சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு ஸ்னேகாவோட அப்பா. இங்கே ஸ்னேகாவோட அப்பா சிவாவை மீட் பண்ணுறாரு. ஏன் இப்படி பண்ண சிவா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்கிறாரு. சிவா வாபஸ் வாங்க முடியாது, இங்கே பாருங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணத்தான், இது பல உயிர்கள் சம்மந்தப்பட்டது, இதில் நான் எந்த முடிவு எடுக்க முடியாது அப்படி சொல்லிடுறாரு. அதனால் அதிர்ச்சி அடைகிறாரு ஸ்னேகாவோட அப்பா. அடுத்து இங்கே என்ன பண்ணுறாங்க, அமைச்சரோட ஆளுங்க எல்லாருமே ஸ்னேகாவோட வீட்டை பயங்கரமாக கலாட்டா பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்து போலீஸ் அவங்கள தடுக்கிறாங்க.